வணக்கம் நண்பர்களே. வரும் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. உலகம் முழுக்க சிவபெருமானை கொண்டாடும் இந்த நேரத்துல நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பெரிய அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சி. உக்கிரமான துர்க்கை அம்மன் இங்கே சாந்தமா குழந்தையை அணைச்சிக்கிட்டு படுத்த நிலையில், அதாவது சயன கோலத்தில் காட்சி தர்றாங்க. ஆம், கங்கை கொண்டான் பக்கத்தில் இருக்கிற செழியநல்லூர் ஸ்ரீ சயன வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்குத்தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். சிவராத்திரிக்கு இந்த கோவில் எப்படி தயாராகிக்கிட்டு இருக்குன்னு ஒரு நேரடி விசிட் அடிக்கலாம் வாங்க. தல வரலாறு: அம்மன் சிலை, பழைய கோவில் சுவர்கள், திறந்த வெளிவானம். இந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற மெய்சில் இருக்க வைக்கிற வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கணும். முன்னொரு காலத்துல இந்த வழியா போன ஒரு சின்ன பொண்ணை நகைக்காக ஒரு திருடன் துரத்திட்டு வந்தானாம். பயந்து போன அந்த சிறுமி அம்மா தாயேன்னு அலறிக்கிட்டு இங்க இருந்த துர்க்கை அம்மன் சிலையை ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாலாம். அந்த பிஞ்சு குழந்தையை காப்பாத்த அந்த தாயே நேர்ல வந்து அந்த சிறுமியை தன்னோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு சாய்ந்ததாக வரலாறு சொல்லுது. அதனாலதான் இங்க அம்மன் நின்ற கோலத்துல இல்லாம சாய்ந்த கோலத்துல வானத்தை பார்த்தபடி இருக்கிறாங்க. ஒரு தாயோட பாசத்துக்கு இதைவிட பெரிய சாட்சி வேற என்ன வேணும்? வேப்பிலை அதிசயம் வேப்பமரம், பக்தர்கள் வேப்பிலை வாங்குவது அல்லது மரத்தில் தொட்டிலாடுவது. ஆடியோ. அடுத்ததா இந்த கோவிலோட மிகப்பெரிய அதிசயம் இங்க இருக்கிற வேப்பமரம். பொதுவா வேப்பிலைனாலே கசக்கும். ஆனா இந்த அம்மன் சன்னதியில் இருக்கிற வேப்ப மரத்தோட இலைகள் கசக்கவே கசக்காதுங்க. இதை சாப்பிட்டா தீராத வயிற்று வலி, தோல் வியாதிகள் எல்லாம் குணமாகும்னு பக்தர்கள் நம்புறாங்க. அறிவியலுக்கே சவால் விடுற ஆன்மீக அற்புதம் இது. பந்தல் அமைப்பது, லைட் செட்டிங், சுத்தம் செய்வது, அன்னதானம் சமைப்பது, ஆக்ஷன் ஷாட்ஸ். ஆடியோ. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி பூஜைக்காக கோவில்ல நடக்கிற மளமளப்பான ஏற்பாடுகள். கோவில் நிர்வாகம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்காங்க. வெயில் தெரியாம இருக்க பக்தர்கள் நிக்கிறதுக்கு தேங்காய் ஓலை பந்தல்கள் அமைச்சிருக்காங்க. ராத்திரி நேரம் கோவில் ஜொலிக்கிறதுக்காக கலர் கலரா மின் விளக்கு அலங்கார பணிகளும் லைட்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் தயாராகிடுச்சு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? திருநெல்வேலியிலிருந்து கங்கை கொண்டான் வழி போற வழியில இந்த செழியநல்லூர் கோவில் அமைஞ்சிருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜைகள் இங்க விடிய விடிய நடக்கும். குழந்தை வரம் வேணும்னாலும் சரி, திருமணத்தடை நீங்கணும்னாலும் சரி, இங்க வந்து அந்த சயன துர்க்கையை ஒரு முறை மனமுருகி வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த வருஷம் சிவராத்திரிக்கு நீங்களும் மறக்காம குடும்பத்தோட செழியநல்லூர்